ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்கோலி பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். ப்ரோக்கோலி உருளைக்கிழங்கு கட்லெட் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கலை. எதுக்காகனா நம்ம ப்ரோக்கோலி பிசையும் போது அப்போ முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா குலையும் உருளைக்கிழங்கு. இப்போ அடுத்து ப்ரோக்கோலி நான் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால ஓரளவு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்து தண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரோக்கோலி அதில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். ப்ரோக்கோலி பார்த்திங்கன்னா இப்போ காலிஃப்ளவர் மாதிரி ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு, அந்த ப்ரோக்கோலியை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோக்கோலி சேர்த்து நல்லா கொதி வந்துச்சு. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு இப்போ ப்ரோக்கோலி மிக்ஸி ஜாரில் அரைப்போம். அதனால் அது நல்லா ஆறட்டும். உருளைக்கிழங்கு என்கிட்ட மேஷர் இல்லை, அதனால் கையால் தான் பிசைவேன். உருளைக்கிழங்கும் நல்லா ஆறட்டும். இப்போ உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஓரளவு நம்ம ஒரு பல்ஸ் விட்டாலே பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். இப்போ அதை நம்ம உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கலாம் ப்ரோக்கோலியையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது நான் பேக்கெட்டோடு சேர்க்குறேன். நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவும் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் பேக்கெட்டில் சேர்க்கறதுனால அளவு சொல்லிடுறேன். மல்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை சேர்த்து நல்லா ப்ரெட் கிராம்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட்லெட்டுக்கு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, ப்ரோக்கோலி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அதை கட்லெட் பதத்துக்கு உருட்டி எடுத்து பண்ணிவிட்டு அதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் இது பண்ணி வச்சோம்னால அதில் டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் கிராம்ஸில் ஒரு வாட்டி இது பண்ணி எடுத்து இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு கட்லெட்டாக போட்டுடலாம். இப்போது அதில் ஒரு கட்லெட்டாக போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு திருப்பி எடுத்து நம்ம கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.